எஸ்எஸ்டி எனும் பொருள் வணிக சேவைக்கான வரி ஜூலை 1ஆம் தேதி முதல் விரிவாக்கம் செய்யப்படுவதை அம்னோ இளைஞர் பிரிவு தலைவரும் மலாக்கா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினருமான டாக்டர் அக்மால் சலே எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். உண்மையில் அன்வார் எஸ்எஸ்டி வரியின் விரிவாக்கத்தை முழுமையாக கவனிக்க தவறிவிட்டார் என்றும், முக்கிய அடிப்படை பொருட்களின் விலை எஸ்எஸ்டி வரியால் அதிகரிக்கும் என்றும் அவர் நினைவூட்டியுள்ளார். மேலும் ஜிஎஸ்டி வேண்டாம் என்று அன்வார் தெரிவித்திருப்பது ஜிஎஸ்டி குறித்து அன்வாருக்கு யாரும் விளக்கவில்லை என்றும், ஜிஎஸ்டி மூலப்பொருட்களுக்கு வரி விதிப்பதில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆனால் எஸ்எஸ்டி என்பது ஒரு பொருள் தயாரிப்பதற்கான மூலப்பொருளுக்கு வரி விதிக்கப்படுகிறது என்று டாக்டர் அக்மால் சலே விளக்கினார். புதிய எஸ்எஸ்டி வரி கொள்கையால் குழந்தைகளுக்கான பிஸ்கட்டுகளும், சமையலுக்கு பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் தேங்காய் பாலின் விலையும் அதிகரிக்கும் என்று அவர் எச்சரித்தார். முன்னதாக ஜூலை 1ஆம் தேதி முதல் வாடகை அல்லது குத்தகை கட்டுமான பணிகள், தனியார் சுகாதாரம், கல்வி, அழகு சாதனங்கள் உள்ளடக்கிய 6 முக்கிய சேவைகளுக்கு புதிய எஸ்எஸ்டி வரி கொள்கை அமல்படுத்தப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் 3வது மாடியில் இருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 23 வயது வெளிநாட்டு தொழிலாளர் ஒருவர் படுகாயமடைந்தார். நேற்று மாலை 5:38 மணிக்கு கோலாலம்பூரில் உள்ள ஜலான் கிளாங்லாமா குடியிருப்பு பகுதியில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக கோலாலம்பூர் போக்குவரத்து குற்ற புலனாய்வுத்துறை இயக்குநர் முகமது சம்சூரி முகமது இசா தெரிவித்தார். விபத்தில் பாதிக்கப்பட்ட ஆடவர் ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த தொழிலாளர் என அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும், படுகாயம் அடைந்த அவர் பிபியுஎம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் முகமது ஷம்சூரி முகமது இசா தெரிவித்தார். ஜலான் கிளாங்லாமா குடியிருப்பு பகுதியின் 3வது மாடியில் இயங்கி வந்த வாகனம் கழுவும் பட்டறையில் வாகனத்தை கழுவுவதற்காக ஆப்கானிஸ்தான் தொழிலாளர் வாகனத்தை எடுத்ததாகவும், தவறுதலாக வாகனத்தை செலுத்தியதில் 3வது மாடியில் இருந்து வாகனம் தரையில் விழுந்து நொறுங்கியதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. 3வது மாடியில் இருந்து விழுந்து நொறுங்கிய டொயோட்டா கேம்ரி வாகனம் மோதியதில் தரையில் இருந்த புரோட்டான் ஐரிஸ், புரோடுவா மைவி ஆகிய 2 வாகனங்கள் சேதமுற்றதாகவும் தெரிய வந்துள்ளது. வாகனம் நிறுத்தும் இடத்தில் பெண்ணிடம் வழிப்பறியில் ஈடுபட்ட ஆடவரை பொதுமக்கள் சரமாரியாக தாக்கி காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். இன்று காலை 8:30 மணி அளவில் கங்காரில் உள்ள மேடான் மக்கோத்தா சாலையில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக கங்கார் மாவட்ட காவல்துறை தலைவர் ஷரீஃபுடீன் முகமது யூசுப் தெரிவித்தார். பொதுமக்களிடமிருந்து கங்கார் காவல் நிலையத்திற்கு அவசர அழைப்பை பெற்றதாகவும், சம்பவ இடத்திற்கு விரைந்து வழிப்பறியில் ஈடுபட்ட 37 வயது உள்ளூர் ஆடவரை கைது செய்ததாகவும் அவர் கூறினார். 49 வயது உள்ளூர் பெண் வாகனத்தில் இருந்து பொருட்களை எடுக்கும் போது 37 வயது ஆடவர் பின்னிருந்து வந்து அப்பெண்ணை தாக்கி வழிப்பறியில் ஈடுபட்டதாகவும், கூச்சலிட்ட பெண்ணை கண்டதும் பொதுமக்கள் குவிந்து வழிப்பறியில் ஈடுபட்ட ஆடவரை சரமாரியாக தாக்கி மயக்கமடைய செய்ததாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வழிப்பறியில் ஈடுபட்ட ஆடவரிடமிருந்து 1000 வெள்ளி மலேசிய ரிங்கிட், 250 அமெரிக்க டாலர்கள், 10,570 தாய்லாந்து பா ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலையோர கடையை மோதி விபத்துக்குள்ளானதில் கடையில் இருந்த 3 சிறுவர்கள் உட்பட 4 படுகாயமடைந்தனர். கேமரன் மலையின் ஜலான் கியா ஃபார்ம் எனும் சுற்றுலா தலத்தின் வாசலில் நேற்று நண்பகல் 12 மணி அளவில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக கேமரன் ஹைலண்ட்ஸ் மாவட்ட காவல்துறை தலைவர் அஸ்ரி ரம்லி தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட 4வரும் கேமரன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும், அபாய கட்டத்தை அவர்கள் தாண்டி இருப்பதாகவும் அஸ்ரி ரம்லி உறுதிப்படுத்தினார். 22 வயது வாகன ஓட்டிக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டதால் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் இருந்து விலகி கடையை மோதியதாக நம்பப்படுகிறது. விபத்து ஏற்பட்டதும் பொதுமக்கள் வாகனத்தின் அடியில் சிக்கி இருந்தவர்களை மீட்டு வாகன ஓட்டியை தாக்கியதாகவும், சம்பவ இடத்திலிருந்த ரோந்து பணி காவல் அதிகாரிகள் நிலைமையை கட்டுப்படுத்தியதாகவும் அஸ்ரி ரம்லி கூறினார். விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் 2 முதல் 10 வயதுடைய 3 சிறுவர்கள் மற்றும் 24 வயது இளைஞர் ஒருவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. பண்டார்பாரு கிள்ளானில் ஒரு பழக்கடையில் வெடிப்பு ஏற்பட்டு பழக்கடை மற்றும் அருகிலுள்ள வாகனங்களை சேதப்படுத்தியதை அடுத்து பழங்களை பழுக்க வைப்பதற்கு பயன்படுத்தப்படும் கால்சியம் கார்பைடை தடை செய்யுமாறு மலேசிய நுகர்வோர் சங்கங்களின் கூட்டமைப்பான ஃபோம்கா அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளது.
மலேசியாவின் விளைபொருள் விநியோகத்தில் இந்த ரசாயனத்தால் ஏற்படக்கூடிய சாத்தியமான உடல்நலம் மற்றும் பாதுகாப்பு அபாயங்கள் குறித்த கவனத்தை இந்த வெடிப்பு சம்பவம் அதிகரித்துள்ளது என்று அச்சங்கம் சுட்டிக்காட்டியது. இது சட்ட விரோதமானது, நெறிமுறை அற்றது என்பதோடு பொது சுகாதாரத்திற்கு கடுமையான அச்சுறுத்தல் என்று போம்கா தலைமை நிர்வாக அதிகாரியும் பொதுச் செயலாளருமான டாக்டர் சரவணன் தம்பிராஜா விவரித்தார். பழங்கள் நமது அன்றாட உணவின் வழக்கமான ஒரு பகுதி. எனவே லாபத்திற்காக உணவுச் சங்கிலியில் ஒரு நச்சு மற்றும் ஆபத்தான பொருளை அனுமதிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று அவர் கூறினார். கால்சியம் கார்பைடு ஒரு தொழிற்சாலை ரசாயனம். ஈரப்பதத்திற்கு வெளிப்படும் போது அசிட்டிலின் வாயுவை வெளியிடுகிறது. இது இயற்கையான பழங்களை பழுக்க வைக்க ஹார்மோனான எத்திலீனை பிரதிபலிக்கும் ஒரு வாயு. இருப்பினும் இது ஆர்சானிக் மற்றும் பாஸ்பரஸ் ஹைட்ரைடு போன்ற நச்சு சேர்மங்களையும் வெளியிடுகிறது என்று அவர் எச்சரித்தார். உலகெங்கிலும் உள்ள அறிவியல் ஆய்வுகள் மற்றும் சுகாதார நிறுவனங்கள் அதன் ஆபத்துகள் குறித்து எச்சரித்துள்ளன. இயற்கையாக பழுக்க வைக்கப்பட்ட பழங்களுக்கும் ரசாயன பழங்களுக்குமான வேறுபாட்டை நுகர்வோர் அறிய முடியாததுதான் இதை இன்னும் கவலையடைய செய்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். இது அனைவருக்கும் கண்ணுக்கு தெரியாத சுகாதார அபாயத்தை உருவாக்குகிறது என்று அவர் எச்சரித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.